செய்கிறார். எந்த நிலையிலும் எந்த பாதையிலும் இறைவன் நம்மை அன்பு செய்கிறார். அவன் நம்மை அன்பு செய்கிறார். எந்த நிலையெல்லாம் இருந்த போதிலும் இறைவன் நம்மை அன்பு செய்கிறார். மனித தேவைகள் இறைவன் அறிகின்றார். மற்றும் பெயர் சொல்லி அவனை அழைக்கின்றார். மனித தேவைகள் இறைவன் அறிகின்றார். மற்றும் பெயர் சொல்லி அவனை அழைக்கின்றார். இனிய அன்பை வாரி வழங்கி திளைக்க செய்கின்றார். எல்லோருக்கும் அதனை பகிர்ந்து அளிக்க சொல்கின்றார். இனிய அன்பை வாரி வழங்கி திளைக்க செய்கிறார். எல்லோருக்கும் அதனை பகிர்ந்து அளிக்க சொல்கிறார். இறைவன் நம்மை அன்பு செய்கிறார். எந்த நிலையெல்லாம் இருந்த போதிலும் இறைவன் நம்மை அன்பு செய்கிறார். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, இன்று செவ்வாய்க்கிழமை புனித அந்தோணியரை நினைவு கூறுகின்றோம். புதுமகளின் பாதுகாவலர் புனித அந்தோணியார் நம்முடைய குடும்பங்களுக்காக பரிந்து பேசி தன்னுடைய கையில் ஏந்து நிற்கின்ற குழந்தை இயேசுவிடம் ஆசிரை பெற்றுத்தர இத்திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். இந்த காலை திருப்பலியை ஒரு தூய்மையான பலியாக ஒப்புக்கொடுக்க நம்முடைய குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள், பாவங்களை ஆண்டவருடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம். தாழ்ச்சியான உள்ளத்தோடு இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டு இறையருளை நிறைவாய் பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. ஆதலால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உமோடும் தூய ஆவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருக்குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இயேசு கிறிஸ்து ஆம் என உண்மையே பேசுபவர். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 18 முதல் 22 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நான் ஒரே நேரத்தில் ஆம் என்றும் இல்லை என்றும் உங்களிடம் பேசுவதில்லை. கடவுள் உண்மையுள்ளவராயிருப்பது போல் நான் சொல்வதும் உண்மையே. நானும் சில்வானும் தீமோத்தேயும் உங்களிடையே இருந்தபோது நாங்கள் அறிவித்த இறைமகன் இயேசு கிறிஸ்து ஒரே நேரத்தில் ஆம் என்றும் இல்லை என்றும் பேசுபவர் அல்ல. மாறாக அவர் ஆம் என உண்மையே பேசுபவர்.
அவர் சொல்லும் ஆம் வழியாக கடவுள் அருளும் எல்லா வாக்குறுதிகளும் நிறைவேறுகின்றன. அதனால்தான் நாம் கடவுளை போற்றி புகழும்போது அவர் வழியாக ஆமேன் என சொல்கிறோம். கடவுளை எங்களை உங்களோடு சேர்த்துள்ளார். இவ்வாறு கிறிஸ்துவோடு நமக்கு இருக்கும் உறவை அவர் உறுதிப்படுத்துகிறார். அவரே நமக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். அவரை நம் மீட்பை உறுதிப்படுத்தும் அடையாளமாக தூய ஆவியை நம் உள்ளத்தில் பொழிந்து நம் மீது தம் முத்திரையை பதித்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. உம் ஊழியன் மீது உமது முகவொளி வீசச் செய்யும். உம் ஊழியன் மீது உம் முகவொளி வீசச் செய்யும். உம் ஒழுங்குமுறைகள் வியப்புக்குரியவை. ஆகவே நான் அவற்றை கடைபிடித்து வருகின்றேன். உம் சொற்களை பற்றிய விளக்கம் ஒளி தருகின்றது. அது பேதைகளுக்கு நுண்ணறிவு ஊட்டுகிறது. பல்லவி. உம் ஊழியன் மீது உமது முகவொளி வீசச் செய்யும். வாயை ஆவென திறக்கின்றேன், பெருமூச்சு விடுகின்றேன். ஏனெனில் உம் கட்டளைகளுக்காக ஏங்குகின்றேன். உம் பெயரின் மீது பற்று கொண்டோருக்கு நீர் வழக்கமாய் செய்வது போல் என் பக்கம் திரும்பி எனக்கு இறங்கும். பல்லவி. உம் ஊழியன் மீது உமது முகவொளி வீசச் செய்யும். உமது வாக்கில் என் காலடிகளை நிலைப்படுத்தும். தீயது எதுவும் என்னை மேற்கொள்ள விடாதேயும். உம் ஊழியன் மீது உமது முகவொளி வீசச் செய்யும். உம் விதிமுறைகளை எல்லாம் எனக்கு கற்பித்தரலும். பல்லவி. உம் ஊழியன் மீது உமது முகவொளி வீசச் செய்யும். உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது மக்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 வாழ்வு தரும் வார்த்தைகள் 13 முதல் 16 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு உவப்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கும் நகர் மறைவாயிருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை. மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பார். அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிவதாக. அப்போது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று செவ்வாய்க்கிழமை புனித அந்தோணியாருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறோம். ஒருவேளை நமக்கு அந்த புனித அந்தோணியாருடைய பரிந்துரை தேவைப்பட்டால் இன்று மிக சிறப்பாக அவரிடம் செபிப்போம், நம்முடைய கருத்துக்களை எடுத்து வைப்போம். ஏனென்றால் என்னுடைய
வாழ்விலே சென்னையிலே அர்மேனியன் ஸ்ட்ரீட் பாரிஸ் கார்னரில் இருக்கின்ற அந்த அந்தோனியார் திருத்தலத்திலே நான் பணிபுரிந்த அந்த அனுபவங்களிலே எண்ணற்ற பல கோடியான மக்கள் வந்து செல்கின்ற அந்த அந்தோனியார் புதுமைகளை மட்டும் செய்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் தன்னுடைய கரங்களிலே குழந்தை இயேசுவை தாங்கி அந்த குழந்தை இயேசுவிடம் பரிந்து பேசுவதிலே வல்லமையான புனிதராக இருக்கிறார். நம்முடைய இந்த கொரோனா காலத்திலே நாம் படுகின்ற, நம்முடைய நாடு படுகின்ற துன்பங்களை எல்லாம் எடுத்து வைத்து சிறப்பாக அவருடைய பரிந்து பேசலை பெற்று மகிழ்வோடு வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். இந்த நற்செய்தியிலே நாம் இன்று கண்டது, இயேசு 2 சாதாரணமாக நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த பொருட்களை வைத்து நமக்கு ஒரு வாழ்வுரை கொடுக்கிறார். ஒன்று உப்பு, இன்னொன்று ஒளி. உப்பை பற்றி நாம் பேச வேண்டுமென்றால் உப்பு பயனுள்ளதாக இருக்கிறது. ஒரு பொருள் கெடாமல் இருப்பதற்கு உப்பு பயன்படுத்தப்படுகிறது. ஒரு பொருள் சுவையூட்டுவதற்கு உப்பு பயன்படுகிறது. ஆனால் இந்த உப்பு அதிகமாக ஆனால் நாம் அதை உண்ண இயலாது. ஆகவே உப்பை போல நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வானது பயன் தரக்கூடிய வாழ்வாக இருக்க வேண்டும். அப்படி பயன் தரக்கூடிய வாழ்வாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக அது கடவுளை மையப்படுத்திய வாழ்வாக தான் இருக்க முடியும். கடவுளை மையப்படுத்திய பயனுள்ள கிறிஸ்தவ வாழ்வு எப்படி இருக்கும்? தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அன்பு செய்து கொண்டு பிறருக்கு நற்செயல்களை செய்பவர்களாக நாம் மாறுவோம். நல்லதே செய்வோம், நல்லதே நினைப்போம். இதுதான் கிறிஸ்துவ மைய வாழ்வு. அதே போல் இன்று நாம் பார்க்கின்ற அந்த ஒளியானது, ஒளி என்ன செய்கிறது? நம்மை இருளிலிருந்து அது பாதுகாத்து ஒளிக்கு அழைத்து செல்கிறது. ஆகவே நமக்கு பாதையை காண்பிக்கிறது, நமக்கு திசையை காண்பிக்கிறது, நமக்கு வாழ்வு கொடுக்கிறது. ஆகவே இந்த ஒளியை போல நாமும் பிறருக்கு, பாவ வாழ்க்கையிலே இருப்பவர்களுக்கு, இருளிலே இருப்பவர்களுக்கு கிறிஸ்துவின் ஒளியை பெற்ற நாம் கிறிஸ்தவனாக பிறருக்கு பாதை காட்ட வேண்டும். பிறரை இருளிலிருந்து, பாவத்திலிருந்து அழைத்து சென்று ஒரு புனிதமான வாழ்வுக்கு அவர்களை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இன்றைய நற்செய்தியினுடைய அருள்வாக்காக இருக்கிறது. ஆகவே நாம் உப்பாக, ஒளியாக இருந்து பிறருக்கு பயன் தரக்கூடிய கிறிஸ்தவ வாழ்வை வாழ்வோம். கிறிஸ்துவனுடைய சாட்சியாக மாறுவோம். இந்த மனிதர் கிறிஸ்தவனாக இருக்கிறார், இந்த பெண் மனிதர் கிறிஸ்தவாக இருக்கிறார் என்பதை நாம் வாழக்கூடிய வாழ்வு அவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். இதை வாழ்வதற்கு நமக்கு தூய ஆவியின் ஆற்றல் மட்டும் கண்டிப்பாக தேவைப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் ஆவியினுடைய வல்லமையோடு நல்ல செயல்களை செய்து பயனுள்ள கிறிஸ்தவ வாழ்வாழ இத்திருப்பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். இயேசுவே உன் பாதமே ஏற்றுக்கொள்ளுமே, ஏற்றுக்கொள்ளுமே. யாவும் மன்னித்தீர் தூய நேசத்தால், பாவம் யாவும் மன்னித்தீர் தூய நேசத்தால். பரமனை பணிகின்றேன், கிருபை நல்குமே. பரமனை பணிகின்றேன், கிருபை நல்குமே. என்னையே தந்தேனே, இயேசுவே உன் பாதமே ஏற்றுக்கொள்ளுமே, ஏற்றுக்கொள்ளுமே.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித அந்தோனியார் என்னும் புனிதர் நினைவு கொண்டாட்டத்தில் உமது திருப்பீடத்துக்கு நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருள் உம்மை வேண்டுகிறோம். அதனால் இத்தூய மறை நிகழ்வுகளின் வழியாக இவருக்கு நீர் மாட்சி அளித்தது போல் எங்கள் மீது இரக்கத்தை தாராளமாய் பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நடு செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்து அவரையே மீட்பராக ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாளிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு இருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரை, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய மறை மாவட்டத்தின் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் பீட்டர் அபிர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக மொழியில் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனித்தாயின புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், புனித அந்தோனியார், புனித தொன்போஸ்கோ, புனித டொமினிக் சாவியோ, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவுடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமல்ல உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூய ஆவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமேன். நம்முடைய 2 கரங்களை உயர்த்தி நம்பிக்கையோடு நம்முடைய குடும்ப தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தை பக்தியோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியே உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதருக்கு மொழிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் ஆழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் அமைதியை அன்போடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, ஏதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கடவுளால் இயலாதது ஒன்றுமே இல்லை. இந்த செம்மறின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றியோடு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரின் நினைவு நாளை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர் காட்டும் மீட்பின் பாதையில் நடப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவின் அன்பில் வாழ்ந்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.